ஒன் இண்டியா ஹவுஸ் ஆட் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து தேர்ட் டெஸ்ட் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்குது. அண்ட் இதில் வந்து இந்தியா ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. இதில் எக்கச்சக்க டாக்கிங் பாயிண்ட்ஸ் இருக்கு. அண்ட் இது நம்ம யாரோட பேச போறோம் அப்படின்னா, ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி வி கிரி அவர்களோட தான். சார் வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப சந்தோஷமான நாள் இது. ஆமா சார், ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கோம். ஆமா, இது இது இதோட பெரிய வெற்றி நம்ம எப்ப பார்த்தோன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு பயங்கர விக்டரி. அண்ட் மரணடி, அந்த பேஸ் பாலுக்கு மரணடின்னு சொல்றோம். ஏன்னா அவங்க இங்கிலாந்து வந்து பேஸ் பால் ஆடி தான் இந்த மேட்ச் தோத்தாங்கன்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பா. ஓகே, லைக் அந்த 122 ரன்ஸ்க்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்றத வந்து பேஸ் பால்ல நம்ம ப்ளேம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கலாம். சரி, இது கூட அந்த 122 கூட மார்க் வுட் அடிச்சு வந்தது, இல்லைனாக்க லெஸ் தென் 100 அவுட் ஆயிட்டான் கடைசியில். கரெக்ட். அதாவது எப்படின்னா, சார் ஜோ ரூட் வந்து இந்த மாதிரி அரைகுறை கேம் விளையாடக்கூடாது. அவர் வந்து சீசன் பிளேயர். மற்றவங்களாம் நான் வந்து அவ்வளோ எதிர்பார்க்கல, ஜோ ரூட் ஓட்டி தான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஃபென்டாஸ்டிக் பிளேயர் அவர். இன்ஃபேக்ட் ஸ்வீப் வந்து இந்த தடவை எடுபடலை செகண்ட் இன்னிங்ஸ். ஏன்னா பேஸ்டோ ஸ்வீப்புக்கு அவுட்டு, அப்புறம் ஓலி போப்லாம் இவ்வளோ ட்ரை பண்ண ஸ்வீப்புக்கு வந்து சரி வரல. ஸோ அதனால வந்து இந்த விக்கெட்ல கொஞ்சம் ஸ்வீப்புக்கு நாட் கண்டியூஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா பால் கொஞ்சம் லோவாச்சு, அதனால ஸ்வீப் வந்து கொஞ்சம் டேஞ்சர் ஆயிடுச்சு. ஓகே சார். அந்த இந்தியன்ஸும் வீழ்ச்சிட்டாங்க போல இருக்கு. அந்த ரிவர்ஸ் ஸ்வீப் வந்து எப்படி டேக்கிள் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த ஃபீல்ட் செட்டிங்லாம் அது வேற மாதிரி இருந்துருவேன். நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணமோ அந்த பாயிண்ட்லாம் இது பண்ணிருக்காங்க. பட் ஃபென்டாஸ்டிக் விக்டரி. எஸ். அண்ட் இதுல வந்து குறைய சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு விக்டரி இது. எக்ஸப்ட் கில்லோட ரன் அவுட், ஒரு டிசப்பாயிண்டிங்கான ஆமா டிசப்பாயிண்ட். அவர் வந்து சரியா பேட்டை கிரவுண்ட் பண்ணல, ஏன்னா பேட் மேல தூக்கிட்டு அதனால அவுட் ஆயினாரு அவரு. பாவம், வெரி வெரி சேட். அவரு நல்லா விளையாடினாரு. பட் இருந்தாலும் அந்த ரன் அவுட் ஏற்கனவே ரோஹித் சர்மா ஒரு கில் வாஸ் ரெஸ்பான்சிபிள், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஸோ இப்போ அவருக்கே மாட்டேங்கிட்டாரு. மேபி லைக் ஒரு வெல் டிசர்வ்டு செஞ்சுரியை வந்து மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு கூட நம்ம அதை எடுத்துக்கலாம்ல சார். ரொம்ப கரெக்ட், ரொம்ப கரெக்ட். ஏன்னா அந்த சமயத்துல போலிங் வாஸ் ஆஃப் ஸ்டைலா இருந்தது. இப்ப சீரியஸா போட்டாங்க, அப்ப அவர் நின்று விளையாடினார், ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ரோஹித் சர்மா அவுட் ஆன உடனே போலிங் வாஸ் வெரி ஹாஸ்டைல். பட் நம்ம தனியா ஒரு அதுக்காக ஒரு தனியா ஒரு ப்ரோக்ராமே வச்சு பேசணும், நம்ம ஜெய்ஸ்வாலோட இன்னிங்ஸ்க்காக. எஸ், எக்ஸாக்ட்லி. நான் அதுதான் பேசணும் வந்தேன். ஒரு அமேசிங் டபுள் செஞ்சுரி இது, ரைட்? ஏன்னா ஒரு பேக் டு பேக் அமேசிங் டபுள் செஞ்சுரி, அமேசிங் ஃபார்ம். ஐயோ, என்ன அடிக்கிறாரு அப்பா. அதாவது என்னன்னாக்க போலர்ஸ் ஆர் அட் ஹிஸ் மர்சின்னு சொல்லலாம். அதாவது இவரோட கர்னேல தான் போலர் இருக்காங்க. இவர் ஒரு பால் 6 அடிக்கலன்னா அது போலரோட லக்கு. அந்த மாதிரி எல்லா போலரையும் அடிச்சு விரட்டுறாரு. பிரமாதமான இன்னிங்ஸ். நான் தான் சொன்னேன், இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா விளையாடிக்கணும், அதாவது பிளாக் பண்ணி விளையாடிக்கணும்னு சொல்லியிருக்கேன் நான். ஏன்னாக்க பிகாஸ் ஒரு பேட் ஃபார்ம்ல வரும்போது அப்போ டிஃபென்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் திஸ் மேன் இஸ் இன் கிரேட் ஃபார்ம் அண்ட் கிரேட் கான்ட்ரிபியூஷன் டு த கண்ட்ரி. அண்ட் நல்ல லெவல் ஹெட்டா இருக்காரு, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. பியூட்டிஃபுல் பிளேயர், நல்ல கிஃப்டட். இந்தியாவுக்கு பெரிய கிஃப்ட் அவர் ஜெய்ஸ்வால். ஒரு லாங் டேர்ம் பிளேயராகவே நம்ம பார்க்கலாம்ல சார்? கண்டிப்பா. கரெக்ட் கரெக்ட். அதான் கொஞ்சம் இந்த இது என்ன பண்ணணும்னாக்க, கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிட்டு கொஞ்சம் டிஃபென்ஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டாக்க இந்த பேட் ஃபார்ம்னு ஒன்று வரும். சில நாள் வந்து நம்ம போனவொடனே கண்ணே தெரியாது, சில நாள் பேட்டிங் போகும்போது. அது வந்து எப்படி ஏதுன்னு சொல்ல முடியாது. முதல் நாள் நீங்க வந்து செஞ்சுரி வச்சிருப்ப, நாட் அவுட்ல வந்து மறுநாள் காலையில் போனாக்க இட்ஸ் அ நியூ கேம். என்ன பால் கண்ணுக்கே தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் கண்ணுக்கு தெரியும். நீங்க அப்படியே இந்த 105 முதல் நாள் அடிச்சுட்டு அப்படியே 105ல ஆரம்பிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி பாலை வந்து சைட் பண்ண அப்புறம் தான் அடிக்க ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் நீங்க வந்து பாலை விட்டு வரணும், இல்லை டிஃபென்ஸ் வரணும். ஓகே. அண்ட் இன்னைக்கு இன்னும் மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட், ஷர்ஃப்ராஸோட இன்னிங்ஸ் ஒரு அதிரடியான இன்னிங்ஸா இருந்தது. அண்ட் பேக் டு பேக் 50. அண்ட் இந்த டைம் என்னன்னா டிக்ளேர் பண்ணதுனால செஞ்சுரி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கூட நம்ம பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப கரெக்ட். அவர் வந்து இவனே பரவாயில்ல போல இருக்கு, ஜெய்ஸ்வால். இவர் அடிக்கிற அடி பார்த்தாக்கா ஸ்பின்னர்ஸ்லாம் ஓடுறாங்க. ஸ்பின்னர்ஸ் அந்த அடி அடிக்கிறாரு. அண்ட் ஜெய்ஸ்வால் அப்கோர்ஸ் ஆண்டர்சன் 3 6 ஒரு கண்டினியூஸா. அதனால தட் இஸ் நோ ஜோக். ஆமா, ரியலி குட் பெர்ஃபார்மன்ஸ் அது. அண்ட் சர்ஃப்ராஸ் கான் டெரிஃபிக் பிளேயர். இப்போ வந்து கடைசியில் நான் ஒன்று சொல்றேன் நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி,
Yes. என்னன்னா ம். இப்போ வந்து கோலி அண்ட் கேஎல் ராகுல் வந்தாக்க ம். 2 பேர்ல ஒத்ததான் வர முடியும் உள்ள. ஓகே. பட்டிதார் இடம் காலியா இருக்கு. ஆமா. ஏன்டியா So, நான் அது கோலி வரப்போறாரா கேஎல் ராகுல் வரப்போறாரா அப்படின்றதான் கேள்வி. அண்ட் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். பட்டிதாரோட இன்னிங்ஸ் ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயுமே கொஞ்சம் ஒரு டிசப்பாயிண்டிங்கான ஒரு விக்கெட் தான். செகண்ட் இன்னிங்ஸ்மே என்னன்னா ஒரு இல்ல இல்ல ம். இல்ல பட்டிதார் வந்து the way he got out Yeah. அதுதான் தப்பு. ம். இவன் எவ்வளவு பேர் வந்து பீட் அண்ட் போல்டாலாம் எல்லாம் பண்ணலாம். ஓகே, ம். குட் பால் டக் அவுட் 2 தடவை ஆயிருக்கலாம். அவ்வளவு பேர் ஃபர்ஸ்ட் பாலே 2 இன்னிங்ஸ் அதெல்லாம் ஓகே, ம். அண்டர்ஸ்டுட். இவர் வந்து the way he got out வந்து டோட்டலி ராங். ஓகே. நம்ம ஏற்கனவே அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். ஏன்னா பிகாஸ் தட்ஸ் ஆட்டிடியூட் ப்ராப்ளம், கேர்லெஸ்னஸ் சொல்லலாம். ஓகே. அந்த லூஸ் பால் வந்தோடனே he becomes careless. ஓகே. அந்த ஃபோக்கஸ் போயிடுது. ஃபோக்கஸ் இன்டென்ட் வந்து அப்படியே தலையை குனிஞ்சு விளையாடணும் அப்படின்றது இன்க்ரீஸ் பண்ணிட்டு லூஸ் அப்படியே விளையாட ஆரம்பிச்சிடும். அது ரொம்ப தப்பு. அது தட் மீன்ஸ் இஸ் நாட் மெச்சூர்ட் yet. ஓகே. ஓகே, ரஞ்சி டிராஃபி லெவல்ல இட் மே ஒர்க் அவுட், பட் டெஸ்ட் லெவல்ல வந்து இன்னும் இது இருக்கணும். பிகாஸ் நீங்க அவுட் ஆகிறத பார்த்தா ஸ்கூல் பாய் அவுட் ஆகிற மாதிரி இருந்தது. எஸ், எக்ஸாக்ட்லி. அதனால அவர் வந்து நோ எக்ஸ்கியூஸ், he has to give way to கோலி ஆர் கேஎல் ராகுல். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயமும் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அப்ரோச், அதாவது ஷர்ஃப்ராஸோட அப்ரோச்சா இருக்கட்டும், இல்ல ஜெய்ஷ்வாலோட அப்ரோச்சா இருக்கட்டும், அண்ட் இன்னுமே சொல்ல போனா ரிஷப் பண்டோட அப்ரோச்சா இருக்கட்டும். ஸோ இவங்களோட அப்ரோச் வந்து மேபி லைக் இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட்டை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலுக்கு எடுத்துட்டு போகுதுன்ற மாதிரி நம்ம பார்க்கலாமா அதை? எடுத்துட்டு போறது ரொம்ப கரெக்ட் நீங்க சொல்றது. அப்கோர்ஸ் ரிஷப் பந்த் வந்து ரெக்கவர் ஆகி வந்து விளையாடணும். அது வரைக்கும் ஜூரல் இஸ் a குட் கீப்பர் அண்ட் குட் பேட்ஸ்மேன். ஓகே, இன்னைக்கு 2-3 கேட்ச் நல்லா பிடிச்சாரு. அண்ட் ரன் அவுட், ஆமா ரன் அவுட், அப்பா மார்வலஸ். அவர் ரன் அவுட் ரன் அவுட் பண்ணது ரொம்ப மார்வலஸ். ஓடி வந்து அதை பிடிச்சி அடிச்சு ரொம்ப பிரமாதமா இருந்தது. அண்ட் ரெண்டாவது வந்து பேட்டிங், அவர் வந்து ரொம்ப காம்பிட்டன்ட் பேட்ஸ்மேனா இருக்காரு. அதாவது இன்னும் அரைகுறையா விளையாடல. ஓகே. இப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்க, நிப்பாங்க அங்க ஒரு 50 பால் விளையாடுவாங்க, 50 பால் பேட்சியா விளையாடுவாங்க, எனி டைம் அவுட் ஆகிற மாதிரி விளையாடுவாங்க. இவர் அப்படி இல்லை, கான்ஃபிடென்ட்டா விளையாடுறாரு. ஸோ அவர் பேட்டிங் எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ கீப்பிங் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா குல்தீப் யாதவ் விக்கெட் கீப் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர் இப்ப வந்து வேற லெவல்ல போலிங் போட்டுருக்காரு. ஓகே, அவரு பாவம் இந்த இன்னிங்ஸ்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல அவருக்கு விக்கெட் இல்ல, பட் ரொம்ப ரொம்ப கிடைக்கல. அது வந்து ஜடேஜா பூந்துட்டார் நடுவுல. ஓகே, அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு அஸ்வின் ஃபார் கமிங் பேக் ஆல் த வே அண்ட் விளையாடி 4th டே உள்ள வந்து ஒரு விக்கெட் வேற எடுத்து ரொம்ப ரொம்ப அவருக்கு சல்யூட் பண்ணோம், அவரோட கமிட்மெண்ட்டுக்கு. ஓகே, ஸோ ஆமா அவரோட ரொம்ப ரொம்ப 1 விக்கெட் எடுத்தா கூட அவர் வந்து அந்த அந்த ஸ்பிரிட் இருக்கு பாருங்க, கண்ட்ரிக்காக வந்து விளையாடணும்னு சொல்லிட்டு அங்க மதுரை அங்க ஹாஸ்பிட்டலே விட்டுட்டு வந்திருக்காரு. பெரிய விஷயம். ஓகே, ஏன் சார். அண்ட் இன்னொரு விஷயம், ஸ்டார் ஆஃப் த மேட்ச் அப்படின்னா நிறைய ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க, பட் அதுல அந்த பல ஸ்டார் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா ஜடேஜா ஒரு 5 ஒரு செஞ்சுரி, ஒரு பெர்ஃபெக்ட் ஒரு ஆல்ரவுண்டிங் பெர்ஃபார்மன்ஸ்ன்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஜடேஜா தான் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். பிகாஸ் ஜடேஜா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ல செஞ்சுரி. எஸ், ரோஹித் சர்மாவும் செஞ்சுரி, ஜடேஜாவும் செஞ்சுரி. அப்போ வந்து ஐ திங்க் 34 for 3 வந்தது இங்க 2 பேர் விளையாடும் போது. ஸோ அது வந்து பிரில்லியன்ட் நாக் அது. ஓகே, செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஜெய்ஸ்வால் அடிச்சது வந்து ஜெய்ஸ்வால் கில் 2 பேர் அடிச்சது அப்ப ஈஸி. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீடே 650 மேல இருந்தது நமக்கு. அதனால வந்து அப்ப கொஞ்சம் ஈஸி, 150 for no loss இருந்தது, அந்த மாதிரி வச்சுக்கோங்க இல்லையா. ஸோ அதுல இருந்து ஈஸி. இப்போ சொல்ல போனாக்கா ஜடேஜாவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வெரி இம்ப்ரெசிவ். டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் அண்ட் ஆல்சோ இப்போ வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து நல்லா கண்ட்ரோல்டா போட்டு 5 விக்கெட் இருந்து பெரிய விஷயம். ஸோ செஞ்சுரி அண்ட் 5 விக்கெட்ஸ் வந்து டெஃபினட்டா வந்து டெரிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, அண்ட் அதனால அவர் வந்து குறைய சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வேற 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பிரில்லியன்ட் எஃபோர்ட் அவர். எஸ், ஓகே சார். அண்ட் இதுல ஒரு பெரிய ஒரு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, கேஎல் ராகுல் அண்ட் விராட் கோலியோட ஆப்சன்ஸ். 2 ஆப்சன்ஸ் இருக்கும்போது இந்தியா வந்து அவங்க ஹிஸ்டரியிலே பிக்கஸ்ட் வின்னை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் எவர் 400+ ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல வின்னர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அதுதான் நான் சொல்றேன், ஓவர் டிபெண்டன்சி ஆன் விராட் கோலி ஆர் ஓவர் டிபெண்டன்சி ஆன் சீனியர் பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையுதுன்ற மாதிரி நம்ம பார்க்கலாமா சார் இந்த ஒரு விஷயத்த? நீதான் நான் சொன்னேன் இப்போ முதல்லயே, 2 பேர்ல ஒருத்தன் தான் இடம், சண்டை போட்டுன்னா ஒருத்தர் உள்ள வரணும். அந்த சிச்சுவேஷன் வந்துடுது. இப்ப பந்த் வந்துட்டாக்கா இன்னும் பிரமாதமாயிடும். இப்பதான் டீம் செட்டில் ஆகுது. இத்தனை நாளா வந்து இவங்க வேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் மாதிரி
ஓவர் சான்ஸ் கொடுத்து வேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் ஆகுது. அண்ட் டெஃபினட்டா வந்து சர்ஃப்ராஸ் கான் வந்து வெரி குட் இன்க்ளூஷன். அவரை வந்து எந்த காரணம் கொண்டு, ஏன்னா அப்ரோச்னு ஒன்று இருக்கு. நம்ம வந்து ரன் அடிக்கிறது ரன் வேற, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தி போகணும். கேம் எப்படி இருக்கு, அப்ரோச் எப்படி இருக்கு, டெக்னிக் எப்படி இருக்கு, அதை பார்க்குறோம் நம்ம. அந்த விஷயத்த சர்ஃப்ராஸ் கான் வந்து டெஃபினட்டா ஸ்கோர் பண்ணிட்டாரு. உள்ள வந்துருவாரு. அவரை வந்து பர்மனண்டா வச்சுக்கணும். அவரை வந்து டிராப் பண்ற கொஸ்டினே கிடையாது. அவரே நான் ஜூரல் பந்த் வர வரைக்கும் ஜூரல் டிராப் பண்ண முடியாது. ஆமா, பந்த் வந்தா கூட பந்தோட ஃபார்ம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜூரலை வந்து டெஃபினட்டா வச்சுக்கணும். அது வந்து இட்ஸ் வெரி குட் இன்க்ளூஷன். அண்ட் நமக்கு ஒரே ப்ராப்ளம் இப்ப என்ன, ஃபாஸ்ட் போலிங் தான். ஏன்னா பும்ரா அண்ட் சிராஜ் விட்டா ஷமி அஃப்கோர்ஸ் 3 பேர், வேற ஆள் இல்ல. எவ்வளோ பேரை ட்ரை பண்ணியாச்சு. பிரசித் கிருஷ்ணா ட்ரை பண்ணோம், ஃபெயிலியர். என்னென்னமோ ட்ரை பண்ணோம், ஷர்துல் தாக்கூர் ட்ரை பண்ணோம், தீபக் சஹார், எவ்வளோ பேரை ட்ரை பண்ணிட்டு எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுல லெஃப்ட் ஆர்ம் போலர்ஸ் நிறைய ட்ரை பண்ணோம். நீங்க பார்த்தா எனக்கு நான் ஒரு லிஸ்ட் அடுத்த இதில் பேசும்போது நான் அந்த லிஸ்ட் எடுத்து தரேன் உங்களுக்கு. 12 ஃபெயிலியர் ஃபாஸ்ட் போலர்ஸ். ஓகே, ஆமா, அதுல வந்து ஃபாஸ்ட் போலர் செட் ஆகவே இல்லை. ஏன்னா அவங்கலாம் வந்து மீடியாக்கரா இருக்காங்க. இந்த 3 பேர் தான் டாப்ல இருக்காங்க. ஷமி, பும்ரா அண்ட் சிராஜ் 3 பேர் தான் டாப்ல இருக்காங்க. மற்றெல்லாம் அதுதான் ஒரியுங்க. இன்னொரு பெரிய ஹார்ட் ப்ரோக்கன் என்னன்னாக்க அக்ஷார் பட்டேல் டிராப் பண்ணது. அது வேற வழி கிடையாது. ஜடேஜா அந்த ஃபார்ம்ல இருக்கும்போது அவரை ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, குல்தீப் நல்லா போட்டு இருக்காரு, ஒன்னும் அவரையும் டிராப் பண்ண முடியாது. அண்ட் அஸ்வின் வந்து வெரைட்டி ஆஃப் ஸ்பின்னர். ஓகே, ஸோ வச்சாகணும். ஸோ அந்த மாதிரி பேசிஸ்ல இருக்கும்போது அஸ்வினை கூட டிராப் பண்ண நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா அவரோட லெவல் வேற. வாஷிங்டன் சுந்தர் எடுத்து ரிசர்வ்ல வச்சிருக்காங்க, பட் வாஷிங்டன் சுந்தர் கண்டிப்பா அஸ்வின் லெவல் கிடையாது. ஓகே, ஸோ அதனால நீங்க வந்து அந்த ரிஸ்க் எடுத்து வாஷிங்டன் சுந்தர் எடுத்தாக்க ரொம்ப அவதிப்படுவோம். ரொம்ப அவர் ஒன்றும் நாட் a கிரேட் bowler in my opinion. ஓகே, ஸோ டெஃபினட்டா வந்து அஸ்வின் விளையாடணும். இன்னும் டெஸ்ட் இந்த எல்லா டெஸ்ட்டும் விளையாடணும். அண்ட் ஆல்சோ அவர் தான் பேக் போன், ஆஃப் ஸ்பின்னருக்கு அவர் தான் பேக் போன். நம்ம குல்தீப் யாதவ், எஸ் இஸ் bowling extremely well. He has changed this bowling action. அதனால நல்லா போட்டுட்டு இருக்காரு. அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து அன்பிலீவபிள் bowling குல்தீப் யாதவ். விக்கெட் கீப்பரே ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு பேட்ஸ்மேனுக்கும் புரியல, விக்கெட் கீப்பருக்கும் புரியல, யாருக்குமே புரியல. இந்த மாதிரி பென் ஸ்டோக்ஸ்லாம் பேட் ஆயிருந்தார். ஸோ டெஃபினட்டா வந்து குல்தீப் வந்து வச்சுக்கணும். ஜடேஜா ஆஃப்கோர்ஸ் இஸ் டாப் ஆல்ரவுண்டர். ஸோ இப்போ நமக்கு ஒரே ப்ராப்ளம் என்னன்னாக்க இந்த தேர்ட் ஃபாஸ்ட் பவுலர் தான் நமக்கு மிஸ்ஸிங். ஓகே, மேபி லைக் நம்ம அப்பார்ட் ஃப்ரம் ஃபாஸ்ட் பவுலிங் வந்து இந்தியாவுக்கு இருக்கிற இன்னொரு ப்ராப்ளம் வந்து ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டி அப்படின்ற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம்ல சார்? இல்லையே, பிளென்டி இருக்கு, பட் ஆனால் ஒன்றும் இன்டர்நேஷனல் லெவல்ல ஒன்றும் ஷைன் பண்ணலையே. அதுதான் ப்ராப்ளம். நான் என்ன சொல்றேன்னாக்க எல்லா லோக்கல் ரஞ்சி ட்ராஃபி இதுல நிறைய விக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இது ஐபிஎல்ல டெஃபினட்டா இருப்பேன். ஐபிஎல் இஸ் அதுல பார்க்கலாம், அதுல கண்டுபிடிக்கலாம். ஏன்னா 2-3 ஃபாஸ்ட் bowlers ஆர் வெரி குட். அவங்கள ஸ்பாட் பண்ணணும். நான் வந்து லாஸ்ட் ஐபிஎல்ல வந்து ஐ ஸ்பாட்டட் லாஸ்ட்ல அதுக்கு முன்னே 2-3 வருஷமாவே மோசின் கான் அண்ட் யாஷ் தயால் 2 பேரும் நான் ஸ்பாட் பண்ணேன். 2 பேரும் வந்து வெரி குட் லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ். ஓகே, அண்ட் நம்ம நிறைய அந்த லிஸ்ட் நெக்ஸ்ட் டைம் நம்ம பேசுவோம் அதை பத்தி. ஃபாஸ்ட் bowlers நம்ம எடுத்து ஃபெயிலியர் அது ஒரு நிறைய இருக்கு. ஆமா, லேட்டஸ்ட் வந்து பிரசித் கிருஷ்ணா. இன்னுமே லிஸ்ட் பின்னாடி போனோம்னா இன்னும் பெருசாவே போயிட்டு இருக்கோம்ல, பெருசாவே போயிட்டு இருக்கோம். அதுதான் ஒரி இந்தியாவுக்கு. அதே ஒரே ஒரு ஒரி வந்து தேர்ட் ஃபாஸ்ட் பவுலர். ஓகே சார், ஒரு மிகப்பெரிய ஏன்னா இப்ப வந்து நீங்க இங்கிலாண்டோ இல்ல ஆஸ்திரேலியாவோ போனாக்க 3-4 ஃபாஸ்ட் பவுலர் விளையாடணும். 11லயே நீங்க 3-4 ஃபாஸ்ட் பவுலர் விளையாடணும், வேற வழி கிடையாது. அதனால அந்த சமயத்துல நமக்கு ரொம்ப ஒதுக்கும். அந்த ஓகே, ஓவர்சீஸ்ல வந்து நமக்கு அந்த ஃபாஸ்ட் பவுலிங் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பிரச்சனையா இருக்கும், கரெக்ட். ஓகே சார், ஓகே, லைக் எல்லாம் அந்த பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய வின்னை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அச்சோ, அதை வந்து கொஸ்டினே கிடையாது. மரணாடி இங்கிலாந்துக்கு. இங்கிலாந்துக்கு மறுநாடியோட பாஸ்பாலுக்கு மறுநாடி என்ன சொல்ற ஒரு சூப்பர் வே டு ஸ்டார்ட் தி வீக். அண்ட் எஸ், டெஃபினட்டா அடுத்த ஒரு டெஸ்ட் எப்படி இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. எவ்வளவு குட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச் பாத்தீங்களா? ரோஹித் சர்மா ஆரம்பிச்சு வச்சாரு, ஜடேஜா,
அது தவிர அஸ்வின் அண்ட் ஜூரல் 2 பேரும் ரொம்ப நல்லா ஆடினாங்க. சர்ஃப்ராஸ் கான் பிரமாதமான ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. ஸோ அவ்வளோ 5 பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் போலிங் பெர்ஃபார்மன்ஸ்ல கெகேவானா, குல்தீப், குல்தீப் பிரமாதமா போட்டாரு, நம்ம சிராஜ் பிரமாதம் போட்டாரு, ஜடேஜா, அஸ்வின் எல்லாமே நல்லா போட்டாங்க. அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஜெய்ஸ்வால் ஒரே ஒரு ஃபெயிலியர் தான் சார், பட்டிடார் ஒன்று தான் ஃபெயிலியர். எக்ஸாக்ட்லி இந்த டெஸ்ட்ல பட்டிடார் ஒன்று தான் ஃபெயிலியர் சொல்லலாம். ஆமா சார். ஏன்னா ஸ்டார் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயரை நம்ம சொல்லவே முடியாது இந்த மேட்ச்ல. கிட்டத்தட்ட ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு நமக்கு. அது வந்து வெரி என்கரேஜிங் ஃபேக்டர் நமக்குலாம். ஓகே, வெரி என்கரேஜிங் ஃபேக்டர். எஸ், ஓகே சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் போது டெஃபினட்டா சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா பார்ப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.